அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம், அல்ஜிப்ரா அதாவது இயற்கணிதம்னு சொல்லக்கூடிய ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சு? அது வந்து நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணாம, அது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு டிஎன்பிஎஸ்சி 10th, 12th எந்த ஒரு எக்ஸாம்னால இந்த கொஸ்டின் உண்டு. a+b² போட்டா நம்ம என்ன செய்வோம், சும்மா a² + b² சும்மா ஏதோ போடுவோம். ஒரு சிலர் கரெக்டாக போடுவாங்க. ஆனால் மனப்பாடம் பண்ணி தான் போட்டு வந்திருப்பாங்க. தப்பாக போட்டிருப்பாங்க ஒரு சிலர். இது வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்ச ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். சின்னதாக கால்குலேஷன் மாதிரி தான் வரும். உங்களுக்கு நல்ல செம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து இதை உங்களுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். புதுசாக வீடியோ பார்க்குறதுக்கு வந்து நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த 3 ஃபார்முலாஸ் தான். இந்த 3 ஃபார்முலாவும் எப்படி வந்துச்சு, அதில் வந்து நம்ம அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதை பற்றியும், அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு சம் போட போகிறோம். அந்த சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டியாக புரியும். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஃபார்முலா டெரிவேஷன் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். a+b² = a² + 2ab + b². இது எப்படி வந்துச்சுன்னா, a+b² ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதான் அதோட ப்ரூஃப். ஓகே, இதில் வந்து a+b × a+bன்னு தனித்தனியாக எழுதணும். இதுக்கு நான் வந்து உள்ளே கூடி நம்ம பெருக்க போகிறோம். ஏன்னா பிரித்து எழுதிக்கிறோம். ஸ்கொயர் போட்டதுனால இது வந்து ப்ராக்கெட்லேருந்து எடுக்கும்போது டபுள் ஆகும். ஸோ டபுளாக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏ இது பண்ணுறதுனால a² கிடச்சிருச்சா. அடுத்து ஏயை மட்டும் தான் வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டையும் பெருக்கணும். அடுத்து பியை மட்டும் வச்சு பெருக்கணும். ஏ வச்சு பெருக்கணும், a² கிடச்சிச்சு. அடுத்து வந்து ஏயோட திருப்பி அந்த பியை பெருக்கிறப்ப ஏபி ப்ளஸ் தான். ஏன்னா ப்ளஸ் இருக்கனால நமக்கு ப்ளஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஏ வச்சு அந்த ரெண்டையும் பெருக்கணும். ஸோ பியும் ஏயும் பெருக்கிறப்போ பிஏ வந்துருச்சு, பியும் b² வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன வரும், a² + 2ab + ab. எதுக்குன்னா இந்த பிஏன்னு இருக்குல்ல, அதை வந்து மாற்றி போடுறதுக்கான இந்த ஸ்டெப்பு. ஒரு சிலருக்கு புரியாதுன்றனால தான் கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் எது போடலாம் புரிய முடிய போகிறனால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போட்டிருக்கேன். ஸோ ab + b² வந்துருச்சா. இதே நம்ம a² b² = a+b² + 2ab + b². இந்த 2ab எப்படி வந்துச்சு, 2 ஏபியும் பெருக்கிறதுனால 2ab வந்துச்சு. ஓகே, புரிஞ்சிருச்சா. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் லைக் போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். 3x + 4y (2) கொஸ்டின் மார்க். இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபார்முலா சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சம்னாலும் தான். ஓகே, இதில் வந்து ஏ நம்ம எது அசியூம் பண்ணால் 3x, பியா 4y. ஃபார்முலா மாதிரி எழுதிக்கோங்க. a+b² பதிலாக 3x/4y² a²க்கு பதிலாக 3x² + 2 3x/4y. 3 வந்து a, 4 வந்து b எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4y². 4ன்றது நம்ம b² 4y² போட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3x² புரியறனால இன்னொன்று போட்டிருக்கேன். இதில் இந்த 2yயும் 3 டேரெக்டாக நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை உள்ள எக்ஸ் ஒய்யை மட்டும் நம்ம வந்து பெருக்கணும். என்ன 3 × 4. ஸோ எவ்வளோ வரும், 4 3 12. ஸோ 12 xy நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த 2 வந்து சைடில் நம்ம வச்சுக்கணும். ப்ளஸ் 16 y², 16 y². உங்களுக்கு டவுட் வரலையா, இந்த 9x² இந்த 16 y² இது ப்ராக்கெட் போடக்கூடாது. ஏன்னா ப்ராக்கெட் போட்டோம்னா திருப்பி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்போ அதையும் நம்ம வந்து பெருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் இடத்துல ப்ராக்கெட் போடக்கூடாது. ஓகே, அதான் ரூல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 9x² ப்ளஸ் 2 × 12xy அப்படி நம்ம வந்து பெருக்கிறோம். பெருக்கணும்னா 12 = 24. ஸோ 24xy + 16y² முடிஞ்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து ஷார்ட்டாக புரிகிறதுக்காண்டி நான் கொடுத்துருந்தேன். இதோட நம்ம வந்து இந்த a+b² ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a-b பார்க்குறோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் a+b² சரி a-b² a² - 2ab + b² பார்க்குறோம். அதோட ப்ரூஃப் a-b² a-b அங்கே வந்து a+bன்னு ரெண்டாக நம்ம பிரித்து எழுதணும்ல. இங்கே வந்து a-b² ரெண்டு ப்ராக்கெட்லேருந்து எடுத்து பிரித்து எழுதுகிறோம். ஸோ a-b a-b ரெண்டையும் ஃபஸ்ட் அதே மாதிரி தான் ஏயும் பெருக்கிறப்ப என்ன வந்துச்சு, a². ரொம்ப கவனமாக இருக்கணும். மைனஸ் ப்ளஸ் மாற்றி வரும், பார்த்து எழுதணும். ஸோ ஓகே, அடுத்து வந்து ஏயையும் பியும் பெருக்கிறப்ப என்ன வரும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே -ab தான் வரும். கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து பியை வச்சு பெருக்கிறோம். பியை வச்சு பெருக்கிறப்ப இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் + மைனஸ். ஓகே, -b வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பியும் பெருக்கிறப்ப b². பட் ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பெருக்கிறப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ +² + b². நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்
இந்த பிஏ வந்து மாற்றி எழுதியிருக்கோம். அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம ஃபார்முலா லாஸ்ட்டு வந்து a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அடுத்த சம் வந்து நமக்கு வந்து சின்ன ஒரு சம் வித்தியாசம் வரும். இதில் வந்து அந்தளவு வித்தியாசம் வராது. நெக்ஸ்ட் அதை வச்சு ஒரு ஃபார்முலா பார்த்துடலாமா? 2x minus 3y ஹோல் ஸ்கொயர். நம்ம ஃபார்முலா மேலே வழக்கு மேலே கொடுத்தாச்சு. இப்போ டைரெக்டாக டெரிவேஷன் போயிடலாம், ப்ரூஃப் பார்க்கலாம். 2x minus 3y the whole square is equal to 2x square. 2xன்றது a ஸ்கொயருக்கு 2x ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 அதே மாதிரி தான் 2வை தனியாக போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே வர அந்த ஏபியை தனித்தனியாக பெருக்கிறோம். ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 3y ஸ்கொயர் போட்டுரும். அடுத்த ஸ்டெப்பில் வரப்போ 4ரை வந்து ப்ராக்கெட்லேருந்து எடுக்கிறதுனால 4 ஸ்கொயர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ 4x ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்கும். ப்ராக்கெட் எடுத்துடணும். ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த ஸ்டெப்பில். மைனஸ் 2 இன்ட்டு இந்த 2 6 போட்டோமா 6xy, அது வந்து 12 ஆயிரும். 6 2 12, ஸோ 12xy ஆயிரும். ப்ளஸ் 9y ஸ்கொயர். இந்த இடத்துலையும் ப்ராக்கெட் வரக்கூடாது, ஏன்னா வெளியில் எடுத்தாலும் ப்ராக்கெட் வரக்கூடாது. முடிஞ்சு. இந்த சம்மும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இன்னொரு லைக்கும் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு a plus b the whole square minus a minus b the whole square is equal to a square minus b square. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இது அதோட சிம்பிள் தான். அதே மாதிரி தான் a plus b இன்ட்டு a minus bன்னு தனித்தனியாக எழுதிக்கோங்க. சீக்குவல் டு இங்கே எழுதும் போது இப்படி டேரெக்டாக ஏயையும் நமக்கு பெருக்கிறப்ப என்ன வரும்? a ஸ்கொயர். அடுத்து ஏயையும் திருப்பி பியும் பெருக்கிறப்ப என்ன வரும்? மைனஸ் ஏபி. ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் பி இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் ஏ இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? ப்ளஸ் ஏபி வரும். வந்துருச்சா? ப்ளஸ் ஏபி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ப்ளஸ் பி இருக்குது, இது வந்து மைனஸ் பி இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். மைனஸ் பி ஸ்கொயர் வந்துச்சு. இந்த மைனஸ் ஏபியும் ப்ளஸ் ஏபியும் அடிபட்டு போயிடும். அடிபட்டுச்சுன்னா வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஈஸியாக கிடச்சிச்சா? சிம்பிள். இதை வச்சு ஒரு ஃபார்முலா பார்த்தலாமா? 5x ப்ளஸ் 2y 5x மைனஸ் 2y. ஓகே, நெக்ஸ்ட் வந்து a ப்ளஸ் பி நம்மளோட ஃபார்முலா படி கீழே நோட் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்போ 5x ப்ளஸ் 2y ப்ராக்கெட் 5x மைனஸ் 2y ப்ராக்கெட் போட்டு ஈக்குவல் டு இந்த இடத்துல 5x ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் போடணும். ஏன்னா நம்ம ஃபார்முலா படி போட்டாச்சு. ஈக்குவல் டு 5x ஹோல் ஸ்கொயருக்கு பெருக்கிற பண்ணாலும் 5 இன்ட்டு 5 25. ஸோ 25x ஸ்கொயர்ட் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகும், பட் ப்ராக்கெட் போடக்கூடாது. ப்ராக்கெட் போட்டால் அந்த 25 திருப்பி டிவைட் பண்ணி நம்ம சம்மே தப்பாயிடும். கரெக்டாக போடணும். மைனஸ் 4y ஸ்கொயர். இது 2 2 4, ஸோ 4y ஸ்கொயர். புரிஞ்சிச்சா? உங்களுக்கு இந்த மூணுமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ சொல்லிக் கொடுத்ததெல்லாம் புரிஞ்சிச்சுன்றதை கண்டுபிடிக்க ஒரு சும்மா இருக்குது. என்னென்னா அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்ல, இந்த 3 சம்மை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து நீங்கள் வந்து நான் எதில் போடணும் அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷன்லையும் போடுங்க, நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபஸ்ட் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோவும் அனுப்பலாம், இதாகவும் அனுப்பலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியாமல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து 10th 12th ப்ளஸ் இதுக்கெலாம் வந்து அடிப்படையே வந்து இந்த மேக்ஸ் தான். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது தெரியறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி 10, 8 படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், இது வந்து ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளோட எலக்ட்ரானிக் சீரீஸில் அடுத்து வந்து புதுசாக வீடியோ வரப்போகுது. அதையும் பார்க்கணுன்னு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.